நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டு. மை டியர் எக் பப்ஸ் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டே எக் பப்ஸ், என்னடா திடீர்னு காணாம போயிடுற அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. கண்டிப்பா புரியுது. பட் இனிமே நம்ம சேனல்ல வாரம் ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. ஒரு வழியா கரண்ட் வந்துருச்சு, ஆரம்பிக்கலாமா? பல நாட்களாக வீடியோ போடாம திடீர்னு காணாம போன நம்மள வந்துட்டு இன்னைக்கு வீடியோ போட ட்ரிகர் பண்ண அண்ணன் யாருன்னா மணியண்ணன் தான். இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு தம்பி. அண்ணனை பார்த்த உடனே இந்த கண்டென்ட் ஆபாசமா இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி இப்படி இருக்கும். பல நல்ல கண்டென்ட்லாம் நம்ம மிஸ் பண்ணி இருந்தாலும் இந்த அண்ணனோட கண்டென்ட் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? எக்கச்சக்க கண்டென்ட் வந்துட்டு இவரோட ஃபெமிலியரா பேசப்பட்டிருந்தாலும் நம்ம இந்த கண்டென்ட் சூஸ் பண்ணதுக்கு காரணம் 2K கேர்ள்ஸ் தான். இவர் யார் என்று இன்ஸ்டாகிராம் பக்கம் செல்லாத பலருக்கும் கேள்வி எழலாம். யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியல இல்லையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். நம்ம சில நாட்களுக்கு முன்பாக டீ குடிச்சுக்கிட்டே வந்துட்டு ஒவ்வொரு ரீல்ஸா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு நம்ம அண்ணனோட இந்த வீடியோ கண்ணில் பட்டுச்சு. யாரா ஒரு எனக்கே பார்க்கணும் போல இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது இந்த வீடியோ. சிரிக்கின்ற பொம்மை போல அண்ணன் இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததோட பெருமை யாரெல்லாம் சேரணும் அப்படின்னா இந்த காலேஜ் கேர்ள்ஸை தான் சேரும். இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு காதல் மன்னன் தலைதான் ஞாபகத்துக்கு வந்தாரு. கிலோ ஒன்று சொல்லு தூக்கிட்டு போறேன். இந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு செகண்ட்ல தான் நான் வந்துட்டு இந்த மொத்த கேர்ள்ஸ் சோம்பியா மாறின அந்த தருணத்தை பார்த்தேன். ரசிகர்களை ரசிக்கும் தலைவன். ஐயோ அண்ணன் வெக்கப்படுறாரே. இவர் வெக்கப்படுறத பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் வெக்கமா இருக்கு. நம்மளுக்கெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லப்பா, இவ்வளவு ரசிகர்கள் இருந்தும் மனுஷன் என்னமா அடக்கமா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் 6 மணிக்கு மேல இவனோட அவதாரமே வேற. அந்த அவதாரத்துல ஒரு கிளிப் தான் இப்ப சோசியல் மீடியால மாட்டிக்கிச்சு. பொம்பளை சோக்கு கேக்குதா பாபு? பொம்பளை சோக்கு 90s கிட்ஸ் ஆன நமக்கெல்லாம் வந்துட்டு மணி அப்படின்னா யாரு ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படின்னா இவர் தான். இவரோட படத்தோட டைலாக்ஸ் எல்லாம் பிட்டு பிட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இந்த 2K மணியோட வீடியோவே பிட்டு வீடியோ தான். கடல்ல அலைகள் எப்படி ஓய்வதில்லையோ அதே மாதிரி நம்ம காதல் அலைகளும் ஓயாதுப்பா. ஆமாண்டா டார்லிங். ப்ரோ இதை பார்த்துட்டு லிங்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு யாரும் நம்மளை கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு பாத்ரூமுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த பாவம் எங்களை தான் சேரும். ஸோ நீங்களே சர்ச் பண்ணி தேடி பார்த்துக்கங்கண்ணா. இந்த வீடியோவை பார்த்து தான் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்பதான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இவரை நம்ம வேற எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. இவர் டிக்டாக் காலத்துல இருந்தே ஃபேமஸா. இவரோட ஒரு டிக்டாக் வீடியோ நான் பார்த்திருக்கேன். வீடியோ உங்களுக்காக. ப்ரோ எனக்கு டவுட், உங்க பேர் மணி, அவங்க பேர் கனி, உங்களுக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க? குழந்தைக்கு பேர் வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அக்கா இப்ப அண்ணனோடயே இல்ல, இப்ப குழந்தைக்கு யார் பேர் இன்சிலா வைப்பீங்க? என் பேரு இன்சிலாவா அப்பா. ஐ எம் வெரி சாரினே. என்னதான் இருந்தாலும் அவரோட பர்சனல் லைஃப் பத்தி நம்ம பேசக்கூடாது. சோ மீடியா லைஃபுக்கு வருவோமா? அண்ணன் இப்ப ஏன் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா பேசப்பட்டார் அப்படின்னா எனக்கு அப்பவே தெரியும். டிடிஎஃப் பாஸ் ஆண்டே வந்துட்டு நம்ம தளபதி அளவுக்கு ஃபேன்ஸோட செல்ஃபிலாம் எடுத்து போடும் போதே இவருக்கு எங்கேயோ குத்த போறானுங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதே மாதிரி அவரும் குத்து வாங்கினாரு. அதே மாதிரிதான் என்னடா 2K கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு இவ்வளவு பிடிக்குமா, யாரா அவரு அப்படிங்க முதல்ல நம்மளுக்கு இந்த வீடியோ பார்த்து தோணுச்சு. இவனுக்கும் ஒரு பாயாசம் காத்திருக்கு அப்படின்னு அந்த பாயாசத்தை தான் இப்ப போட்டானுங்க. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இவ்வளவு ரசிகைகள் இருந்தா எந்த மனுஷனா இருந்தாலும் கண்டிப்பா ஸ்லிப் ஆயிருவான். அதே மாதிரிதான் அண்ணனு ஸ்லிப் ஆயிருந்திருக்கிறாரு. யாரோ ஒரு ரசிகை வந்து அண்ணனுக்கு வீடியோ கால் பண்ண அந்த வீடியோ கால அந்த ரசிகை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணனால திடீர்னு வந்துட்டு லீக் பண்ணிட்டாங்க.
இப்படி ஒரு வீடியோ லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியால. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது, அழுவல சார், இல்ல வந்துடுச்சு சாரி அழுவுடா எரும மாடு. நமக்கெல்லாம் என்ன தோணுச்சுன்னா இந்த வேலையை பார்த்து அந்த கோஸ்ட் இந்த கூட்டத்துல தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அண்ணன் இந்த அளவுக்கு வந்துட்டு மாட்டினது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனியக்கா இருக்கிறாங்களா அவங்க இப்போ அண்ணனுடைய இல்லை. யாரா அந்த கனி யாரா அந்த மணி அப்படின்னு சொல்லி தெரியாதவங்கலாம் வீடியோவை பார்த்துட்டு அவங்களோட ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்க. டைம் இல்ல. என்னமான கண்டென்ட்லாம் கொடுப்பாங்க தெரியுமா? நம்மளும் ஒரு கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாரம் உட்காந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி அதை ஷூட் பண்ணி வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு போதும்னு ஆயிடுது. பட் அண்ணனோட கண்டென்ட் அப்படியே வேர்த்து சிந்தி உழைச்சி சம்பாரிச்ச அளவுக்கு வந்துட்டு அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு சோசியல் மீடியாவில். அப்படி வேணா கஷ்டப்பட்டாரு தான் நீங்கள் கேட்குறீங்க. அடுத்தவங்களோட டைலாகுக்கு அடுத்தவங்களோட சாகுக்கு வந்துட்டு வாயசிச்சு போடுற இவருக்கு எவ்வளோ வாழ்க்கையில் வேட்டு வச்சுட்டான். நம்ம அண்ணனோட ஃபேன்ஸ்ல யாரும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, டே எங்க அண்ணனை பார்த்து உனக்கு பொறாமடா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அண்ணனை பார்த்து எங்களுக்கு பொறாமலாம் இல்லை, அடியை மாலா பேன 12 நம்பர்ல வயிறு எரியுது. இப்படி பல பேரோட வயிற்றுச்சலாக சேர்ந்துதான் அண்ணன் வாண்டடா மாட்டிக்கிட்டாரு. நம்மளும் வந்துட்டு இந்த ஒரு வாரமா பார்த்துக்கிட்டோம், என்னடா இந்த மனுஷனை போட்டு பொலப்பலன்னு பொழக்கிறாங்க, ரிப்ளை வீடியோ ஒன்று போடல, இதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு எந்த ஒரு வீடியோமே ரிலீஸ் பண்ணாம இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு ரிலீஸ் பண்ணாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கிறது நான் கிடையாது, என்னோட ஃபேஸ் வந்து டீப் ஃபேஸ் பண்ணிட்டாங்க. அது வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ ஒரு ரசிகை வந்துட்டு எனக்கு வந்துட்டு வீடியோ கால் பண்ணப்ப இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நான் உடனே ரசிகை உங்க ஃபேஸை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். பட் அவங்க காட்டல. அவங்க இப்படி தப்பா வீடியோ கால் பண்ணி என்னோட ஃபேஸை வந்துட்டு டீப் ஃபேக் பண்ணி இப்படி மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மணி என்னை கதறி இருக்கிறாரு. நிர்வாணமாக பேசுவார்கள் என தெரிந்தே நண்பர்களிடம் காட்டுவதற்காக வீடியோ காலை அட்டெண்ட் செய்ததாக மணிகண்டன் பேசியது அவரை கொண்டாடிய 2K கிட்ஸ் கேர்ள்ஸ்களை கூனி குறுக வைத்திருக்கிறது. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இப்படி கால் வந்தா கட் பண்ணிட்டு போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு ரசிகை உங்க மூஞ்சியை கேட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய போறான்டா. எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, ஐயோ நான் చూస్తున్నాడు, அவரும் ஆண் தானே, அவருக்கும் இந்த அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்புலாம் இருக்குமே. அதனாலதான் அண்ணன் இப்ப மாட்டிக்கிட்டாரு. சிறப்பான ஆள் நீ. நீங்களே பாருங்கண்ணே, அண்ணி உங்க கூட இருந்தா அப்படிதான் நடந்திருக்குமா, இல்ல நடக்கத்தான் விட்டுருப்பாங்களா? அப்பயே அண்ணி தூங்குனதுக்கு அப்புறம் அண்ணி அந்த வேலையை பார்த்திருப்பாரு. பெரிய விஷயம் இல்ல, வெரி ஈஸி. இவர் இப்படி மாட்டினால ஒரு சில இவரோட ரசிகைகளான 2K கேர்ள்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க. சே, நம்ம வீடியோ கால் பண்ண முடியாம போச்சு அப்படின்னு. அண்ணனுக்கு வந்துட்டு ஒரு அவார்டு கொடுக்கலாட்டு இருக்கோம். அது என்னன்னா, ரசிகையிலேயே ரசிக்கும் ரசிகன். பட் ரசனை தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ரியலி a god gifted child. நம்மளுக்கு வந்துட்டு இந்த கண்டென்ட் எடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அண்ணனை ஓட்டணும், அவரை வந்துட்டு தாளிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல. நம்மளுக்கு என்ன காண்டு அப்படின்னா, இந்த காலேஜ் மேலதான். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் என்னடா பூரா பொண்ணுங்களா இருக்கிறாங்க, ஒரு பையனை கூட காணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சது. இது வந்துட்டு விமன்ஸ் காலேஜ். ஆமா, விமன்ஸ் காலேஜுக்கு ஒரு ஆணை வந்துட்டு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. சீஃப் கெஸ்டா கூப்பிடல ஒன்றும் தப்பு இல்லை. பட் அவர் என்ன சாதிச்சாருன்னு பார்த்தாதான் ஒரு கேள்விக்குறியே வருது. அப்புறம் என்ன நீங்க வந்த எவனோ ஒருத்த வீடியோவுக்கு வாயசிச்சு போற இவரை வந்துட்டு பெரிய செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு வந்துட்டு கூப்பிட்டு வச்சு அவரை கெஸ்ட் அவர் இன்வைட் பண்ணி இந்த பொண்ணுங்களெல்லாம் அவர் பின்னாடி போய் விழுன்னு விழுக வச்சு அது ஒரு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. இந்த கருத்தை இவர் என் மாணவர் மத்தியில் பேசினால் என் மாணவனுக்கு எத்தகைய தாக்கத்தை இதை ஏற்படுத்தும் என்று ஒரு கல்லூரி தீர்மானிக்கணும். அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? நீங்க கொடுக்குற 5-10க்கு அண்ணன் தான் கெஸ்டா வருவாரோ? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இவரோட நிறைய கிரியேட்டர்ஸ் வந்துட்டு நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம விஜய் டிவி பாலா அண்ணன் அவர்லாம் வந்துட்டு எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அது கொடுத்த காசுக்காண்டி வந்திருப்பாரு. பட் அந்த மனுஷெல்லாம் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டீங்கன்னா ஒரு பைசா வாங்காம வந்திருப்பாரு. சரி, அவர் கூட விடுங்க, அவர் பிஸியா இருப்பாரு, அவர் வந்து ரீச் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தா கூட காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடலாம். இவரோ சீப்பான ஆளுங்கள்லாம் கெஸ்டா கூப்பிடுறாங்க, நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா?
விமென்ஸ் காலேஜுக்கு ஏதோ சாதிச்ச ஒரு பெண்மணியை வந்துட்டு கண்டிப்பா ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கலாம். எவ்வளவு பெண்கள் வந்துட்டு இப்ப யூடியூப்லயே வந்துட்டு சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளே பல பேப்பர் பல ஆர்டிக்கல் வந்து நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரி சாதிச்ச ஒரு பிசினஸ் உமனை யாரையாவது வந்துட்டு இந்த காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கலாம். திருநங்கைகள் பல பேர் வந்துட்டு இப்ப புதுசா சாதனைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கூப்பிட்டு கூட ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்துட்டு கெஸ்டா கூப்பிட்டுருக்கலாம். பட் அண்ணன் என்ன புடிங்கிட்டாருன்ட்டு இவர் வந்துட்டு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கானுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்க. ஆனா பண்ண மாட்டேன். இந்த மேனேஜ்மெண்ட்டை மட்டும் நான் சொல்லல. இப்ப பல மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ரோட்ல கிறுக்கனாட்ட ஆடுறவன், இந்த கிரிஞ்சு பண்றவன், கோமளித்தனம் பண்றவன், இவனுங்கெல்லாம் கூப்பிட்டு காலேஜ்ல வந்துட்டு அவங்களுக்கு அவார்டு கொடுத்து பெருசா நாங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு பாராட்டு விழா நடத்துறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்களெல்லாம் பார்த்தா நல்ல கிரியேட்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமையே போயிடும். அதை கூட விடுங்க. ஆனா இந்த அவார்டு கொடுக்கும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து கீழே பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் என்ன தோணும் அப்படின்னா, ஓ இந்த மாதிரிலாம் பண்ணாதான் வந்துட்டு நம்மளும் ஒரு ஃபேம் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரவும் போற இந்த மாதிரி ஒரு நல்ல விதமான சோசியல் மீடியாவில் வந்துட்டு கிரிஞ்சு பண்ணவோ கோமளித்தனம் பண்ணவோ ஆரம்பிச்சிருவாங்க. இதுவும் ஒரு விதமான அபியூஸ் தான்டா. என்ன பண்ண சார்? பல நல்ல கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு வீடியோ போட்டுட்டு இன்னும் வந்துட்டு மேல வர முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி விட மாட்டோம். இந்த மாதிரி ஒண்ணுத்துக்கு ஆகாதவங்க எல்லாம் வந்துட்டு பெரிய இடத்துல தூக்கி வச்சுட்டு ஐயோ அவன் இப்படி பண்ணிட்டான் இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வருத்து எடுத்துக்கிட்டு அவங்க பெரிய ஆளாக்கி விட்டுட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் நான் கேட்கல. அண்ணனோட கமெண்ட்ல போய் பாருங்க. ஊர் உலகமே கழுவி ஊத்தி இருக்குது. இவங்க சார்பாக தான் நான் பேசுறேன். நம்மளும் ஒரு விதத்துல இவங்களோட வாயில வாடகை வாங்கி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பட் வாயை மட்டும் அசைச்சு பல போட்டல. எப்படி ஒரு மொக்க படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி அப்படின்னா அந்த மாதிரி மொக்க படமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேட் நடந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் மீடியாலையும் இந்த மாதிரி கிரிஞ்சு கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு வளர்த்து விட தான் வருங்காலத்திலயும் வந்துட்டு கிரிஞ்சு கிரியேட்டர்ஸா வந்துகிட்டு இருக்காங்க. நல்ல கண்டென்ட்ல வந்துட்டு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களாம் எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணாலும் லூசுத்தனமா பண்ணாலும் வந்துட்டு பெரிய ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மீடியா எப்படி தப்பான வழிக்கெல்லாம் போயிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் அந்த சோசியல் மீடியா வந்துட்டு தப்பான ஒரு ரூட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை தான்டா. பை செட் கேர்ள்ஸ். நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டது தப்பு அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா எல்லா வயரும் உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க. பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ. அடுத்துல மீட் பண்ணலாம். ஒஸ்தா.